எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பீன்ஸ் கறி தான் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பீன்ஸை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதியை எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கீறி வைக்கிறேன். இப்போ அடுப்பில் பானை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெட்டி வச்சிருக்கிற பீன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்ப்பேன். ஒரு தடவை எண்ணெயில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் பீன்ஸோடு சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுவேன். பீன்ஸ் நல்லா அவிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிட்டுது. இப்போ கொஞ்சம் பால் எடுத்து பீன்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுவேன். இந்த மாதிரி அடிக்கடி திறந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவேன். பீன்ஸ் பால் கறி தயாராகியாச்சு. இன்னொரு சட்டிக்கு மாற்றிக்கொள்ளுவோம். பாதி அளவு தேசி புளி எடுத்து இந்த மாதிரி கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். பீன்ஸ் கறி தயாராகியாச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.